ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாவாவோட Z6 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி லாவா என்ன எடுத்து வந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம ஏற்கனவே வந்து லாவா Z4 அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த லாவா Z6 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா Z6 நல்லா டிசைனாக எழுதியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி இந்தியன் போட்டிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிற பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒயிட் கலர் ஒரு சின்ன செக்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா USB to Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா லாவா Z4 என்ன எடுத்து வந்துருக்காங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பில்டுன்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் வருது. லாவா Z4 மாதிரியே ரெட் கலர் வேரியண்ட் அண்ட் ப்ளூ கலர் வேரியண்ட். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் ஓப்பன் அண்ட் பட்டன் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டு மைக்ரோ SD கார்டு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் Type-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாட் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. 6.51 இன்ச்சஸ்க்கான HD + IPS LCD டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD+ கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக தர எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் HD+ தான் தராங்க. அதே மாதிரி இவங்களும் HD+ தான் தராங்க, ஃபுல் HD கிடையாது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 263 பிக்சல் டென்சிட்டி தராங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோர்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது டிஸ்பிளேக்கு. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாட்ஜஸ்ல செல்ஃபி கேமரா தராங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துறோம். இந்த பின்னாடி இந்த கேமராஸை பார்த்துறோம். இங்கே கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் தராங்க. அப்படியே இந்த கேமராஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. கேமராஸு கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அப்படியே ஃபோனோட பின்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கில் இருக்குது. பின்னாடி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா 1080 வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். முன்னாடி சரி பின்னாடி சரி 2 சரி நீங்கள் 1080 வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Android 10 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS. எந்த ஒரு ஆட்ஸ் ப்ரோட்வேர்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தரது ரொம்பவே நல்ல விஷயம். முன்னாடி மைக்ரோமிஸ் தந்தாங்க, இப்போ லாவாவும் தராங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35க்கான ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நார்மல் ஆப்ஸ் நார்மல் கேம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான், அதனால நீங்கள் நார்மல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சென்சார் இருக்குது அண்ட் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ரோமோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,999 கிட்டத்தட்ட 10,000 ரூபா. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக வச்சிருக்காங்களா இல்லை ஓவராக வச்சிருக்காங்களா ப்ரைஸ், கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். லாவா Z4ஓட அன்பாக்சிங் வீடியோக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.